வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக மும்பை உயர்நீதிமன்றத்தின் மூத்த நீதிபதி ஸ்ரீராம் ராஜேந்திரன் நியமனம். உச்ச நீதிமன்ற கொலிஜியம் பரிந்துரையை ஏற்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவு. டெல்லி உட்பட 8 உயர்நீதிமன்றங்களுக்கு தலைமை நீதிபதி நியமனம். உச்ச நீதிமன்ற கொலிஜியம் பரிந்துரை ஏற்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அறிவிப்பு. சென்னை உயர்நீதிமன்ற கூடுதல் நீதிபதிகளாக பூர்ணிமா, ஜோதிராமன், அகஸ்டின் தேவதாஸ் ஆகியோர் நியமனம். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவு. ஜம்மு காஷ்மீரில் பாஜக ஆட்சிக்கு வந்தால் ரம்ஜான் மற்றும் மொஹரம் பண்டிகைக்கு 2 கேஸ் சிலிண்டர்கள் இலவசமாக வழங்கப்படும். சட்டமன்ற தேர்தலுக்கான பரப்புரையில் மத்திய அமைச்சர் அமித்ஷா வாக்குறுதி. அரவிந்த் கெஜ்ரிவால் ராஜினாமா செய்ததைத் தொடர்ந்து டெல்லியின் 8வது முதலமைச்சராக பதவியேற்றார் அதிஷி மர்லேனா. துணைநிலை ஆளுநர் VK சக்சேனா பதவி பிரமாணம் செய்து வைத்தார். मैं भारत की प्रभुता और अखंडता अक्षुण्ण रखूंगी। मैं मुख्यमंत्री के रूप में अपने कर्तव्यों का श्रद्धापूर्वक और शुद्ध अंतःकरण से டெல்லி முதலமைச்சர் அதிஷி தலைமையிலான புதிய அமைச்சரவை பதவியேற்பு. அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் விழாவில் பங்கேற்பு. இலங்கை அதிபர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நிறைவு. 70% வாக்கு பதிவான நிலையில் வாக்கு எண்ணும் பணி தொடங்கி நடைபெற்று வருவதாக தகவல். ஒவ்வொரு இந்தியரும் அச்சமின்றி தங்கள் மதத்தை சுதந்திரமாக பின்பற்றும் நாடாக இந்தியா இருக்க வேண்டாமா? உண்மையை சகிக்க முடியாததால் தன்னை மௌனமாக்க துடிக்கிறார்கள் என ராகுல் காந்தி காட்டம். விக்கிரவாண்டியில் நடைபெறவுள்ள தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடு. பாதுகாப்பு வழங்கக் கோரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புசி ஆனந்த் மனு. தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு சீர்கெட்ட மாநிலமாக மாறிவிட்டது என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. கஞ்சா புழக்கத்தை கட்டுப்படுத்த முடியாமல் தமிழ்நாடு அரசு திணறி வருவதாக விமர்சனம். தமிழ்நாட்டில் கடந்த 20 நாள்களில் மட்டும் 6 பாலியல் வன்கொடுமை நடந்துள்ளது. பொதுமக்கள், காவல்துறையினர் என யாருக்குமே திமுக ஆட்சியில் பாதுகாப்பு இல்லை என எடப்பாடி பழனிசாமி காட்டம். செய்தியை பார்க்கின்றோம். இந்த பாலியல் வன்கொடுமை நடைபெறுகின்ற இடமெல்லாம் இந்த கஞ்சா போதை ஆசாமிகளால் இந்த குற்ற நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. 20 நாட்கள் ஆகிறது. 20 நாள், கடந்த 20 நாட்கள் மட்டும் 6 பாலியல் வன்கொடுமை தமிழகத்திலே அரங்கேறியிருக்கிறது. எவ்வளவு மோசமான ஆட்சி என்பதை எண்ணிப்பார்கள். இந்தியாவிலேயே இப்படிப்பட்ட மாநிலம் எங்கேயுமே கிடையாது. சட்ட ஒழுங்கு சீர்கெட்ட மாநிலம் தமிழகம் என்பதற்கு இதுவே ஒரு எடுத்துக்காட்டு, இதுவே ஒரு சான்று. மும்பை உயர்நீதிமன்ற தீர்ப்பை தொடர்ந்து தமிழ்நாட்டில் அரசு சார்பில் அமைக்கப்பட்டுள்ள உண்மை கண்டறியும் அலகை தானாக முன்வந்து உடனடியாக கலைக்க வேண்டும். கருத்துரிமையை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது நாட்டுக்கு மிகவும் ஆபத்தானது என கமல்ஹாசன் கண்டனம். இத்திட்டம் சர்வாதிகாரத்திற்கே வழிவகுக்கும் எனவும் பேச்சு. ஒரு 15லயோ 14லயோ எல்லா நாடு பூரா ஒரே தேர்தல் அப்படின்னு வச்சிருந்தா இன்னைக்கு இந்தியாவின் கதி என்ன? ஒரே ஸ்வீப்பா குடுமையை கொட்டு கத்த கீரை கட்டா எடுத்திருக்க மாட்டாங்க கையில. அதுக்கப்புறம் ஒருவர் பெயரை சொல்லி ஒரு திருநாமம் தானே உரைக்கப்படுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு டிக்டேட்டர்ஷிப்பில் வாழ்ந்து கொண்டிருப்போம். இந்த மைக்கில் நான் பேச முடியாது.
நாட்டிலேயே வரி செலுத்துவதில் நேர்மையான மாநிலம் தமிழ்நாடுதான் என கமல்ஹாசன் பெருமிதம். நம் பணத்தில் நாட்டை நடத்தி கொண்டு வட மாநிலங்களுக்கு கர்ணனாகவும் நமக்கு கும்பகர்ணனாகவும் செயல்படுவதாக மத்திய அரசு மீது காட்டம். சொன்னா தமிழ்நாடு ஏன்னா வரிய ஒழுங்க கட்டுறோம். இந்த நாட்டை நடத்தி கொண்டிருப்பது நாம் கொடுக்கும் பணம். என் தம்பியை பட்டி போடு நான் சொல்ல, பகுந்துன்பம் என்று நான் சொல்லுகிறேன். தமிழன் பிரதமராக பதவியேற்பதற்கு நாட்டை தயார்படுத்த வேண்டுமென மதிமுக பொதுக்குழுவில் கமல்ஹாசன் சூளுரை. தான் அரசியலுக்கு வந்தது தனக்காக அல்ல, நாளைக்காக என பேச்சு. வெள்ளம் வரும்போது பாலம் உடைந்தால் தவறு புரிந்தவர்கள் நிச்சயம் சிறைக்கு சென்றாக வேண்டும். ஒப்பந்ததாரர்கள் ஒழுங்காக வேலை செய்ய வேண்டும் என நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அறிவுறுத்தல். விசிக தலைவர் திருமாவளவனும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் நடத்தும் நாடகம்தான் மதுவிலக்கு மாநாடு. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராவதால் ஏதும் மாறிவிடப் போகிறதா எனவும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கேள்வி. அதாவது முதலமைச்சர் அவர்கள் அமெரிக்காவுக்கு போயிருந்தார், முதலீடுகளை ஈர்ப்பன்னு சொல்லி போனார். ஆனா அங்கிருந்து முதலீடுகள் எதிர்பார்த்த முதலீடுகள் வரல. ஆனா தமிழ்நாட்டுல மக்கள் கேள்வி கேட்பாங்க, மக்களுக்கு நம்ம என்ன பதில் சொல்றது? அதனால மக்களை கவனத்தை திசை திருப்புவதற்காக அவர் அமெரிக்காவிலிருந்து கிளம்புறதுக்கு 2 நாளுக்கு முன்னாடி இந்த திட்டமிட்ட ஒரு நாடகத்தை அரங்கேற்றிருக்கிறார்கள். ஏன்னா மது ஒழிப்பு மாநாடுன்றாங்க. ஒழிக்க வேண்டியது யாரு? ஸ்டாலின் அவர்கள் தான் ஒழிக்கணும். அவரே மாநாட்டுக்கு போவாராம். இவர் அதுல கூட்டணி கட்சியில் இருக்கிற மாநாடு நடத்துவாராம். என்ன தமிழ்நாட்டு மக்களை எந்த அளவுக்கு அவர்கள் ஏமாளிகள் நினைக்கிறார்கள். பள்ளி கல்வித்துறையின் செயல்பாடுகளை கண்காணிக்க மாவட்ட வாரியாக அதிகாரிகள் நியமனம். மாதத்திற்கு ஒரு முறையாவது பொறுப்பு மாவட்டங்களுக்கு சென்று ஆய்வு மேற்கொள்ள பள்ளி கல்வித்துறை அறிவுறுத்தல். திருவள்ளூர் மாவட்டம் எலாவூர் சோதனைச் சாவடியில் ஆம்னி பேருந்தில் பார்சலில் வந்த 2,15,00,000 ரொக்கம் பறிமுதல். ஹைதராபாத்தில் இருந்து சென்னை வந்த பார்சல் குறித்து போலீசார் விசாரணை. சென்னை கடற்கரை தாம்பரம் இடையிலான புறநகர் மின்சார ரயில் சேவை நாளை ரத்து. காலை 7 மணி முதல் இரவு 8 மணி வரை ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி ரயில் நிலையம் அருகே தண்டவாளத்தில் சிக்னல் இணைப்பு பெட்டியின் போர்டு கலற்றப்பட்டதால் பரபரப்பு. சென்னை கும்மிடிப்பூண்டி ரயில் மார்க்கத்தில் செல்லும் ரயில்களை கவிழ்க்க சதியா என காவல்துறை தீவிர விசாரணை. அரசு திட்டத்திற்காக கையகப்படுத்தப்பட்ட நிலத்தை தனிநபர் பெயருக்கு பட்டா மாற்றப்பட்டதாக எழுந்த புகார். சென்னை கோவையில் 5 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை நடத்திய சோதனையில் முக்கிய ஆவணங்கள் பறிமுதல். தமிழகம் முழுவதும் உள்ள சிறைகளில் கைதிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய குழு அமைக்க கோரிய வழக்கு. தமிழ்நாடு அரசு, மாநில மனித உரிமை ஆணையம், சிறைத்துறை அதிகாரிகள் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. திருப்பதி லட்டு சர்ச்சை விவகாரத்தில் சிக்கிய திண்டுக்கல்லை சேர்ந்த ஏஆர் டெய்ரி ஃபுட் நிறுவனத்தில் பால், நெய் மாதிரி சேகரிப்பு. ஏஆர் டெய்ரி நிறுவனத்தில் மத்திய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சோதனை. இறை நம்பிக்கை உள்ளவர்களுக்கு எதிரான ஆட்சியாக திசை திருப்ப சிலர் முயற்சிப்பதாக அமைச்சர் சேகர்பாபு குற்றச்சாட்டு. தமிழக கோவில்களுக்கு ஆவின் நெய் மட்டுமே வாங்கப்படுவதாகவும் விளக்கம். ஆபரேஷன் அகழி என்ற பெயரில் திருச்சியில் சட்டவிரோதமாக நிலங்களை அபகரித்தவர்கள் வீடுகளில் போலீசார் சோதனை. நாம் தமிழர் கட்சி நிர்வாகி கைது. நில அபகரிப்பு தொடர்பாக பல்வேறு முக்கிய ஆவணங்கள் சிக்கியிருப்பதாகவும் தகவல்.
27 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு. பெருங்களத்தூரில் அடுக்குமாடி குடியிருப்பு கட்ட திட்ட அனுமதி வழங்க லஞ்சம் பெற்றதாக அளிக்கப்பட்ட புகாரில் நடவடிக்கை. லஞ்ச புகாரில் சிக்கிய வைத்திலிங்கத்தின் மகன்கள் மீதும் ஊழல் தடுப்பு சட்டம் உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு. லஞ்ச பணத்தில் வைத்திலிங்கம் மற்றும் அவரது மகன்கள் சொத்துக்கள் வாங்கியதாகவும் புகார். பாஜகவின் பி டீமாக பகுஜன் சமாஜ் கட்சி செயல்படுவதால் செல்வ பெருந்தகை மீதான குற்றச்சாட்டை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் தமிழக காவல்துறை சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி விளக்கம். குற்றச்சாட்டுகளை வைக்கிறப்ப பிஎஸ்பி குற்றச்சாட்டுகளை வைக்கிறப்ப நீங்க இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் காலங்காலத்துக்கு இருக்கும். அப்போ எதிர்கட்சி யாராவது அவங்க எதிர்கட்சி அல்லாதவர்கள் மேல ஒரு குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க அப்படின்னா அவர் சிறப்பா செயல்படுறாங்கன்னு தான் அர்த்தம், வேற ஒன்றும் கிடையாது. பாஜக பிஎஸ்பியோட குற்றச்சாட்டுகளை நம்ம சீரியஸா எடுத்துக்க முடியாது. தமிழ்நாடு அரசாங்கம் குறிப்பாக காவல்துறை ஒரு மிக திறமையான ஒரு காவல்துறை அதிகாரி திரு அஸ்ராகார்க் அவர்களுடைய தலைமையில ஒரு டீம் போட்டு அவங்க சிறப்பா செயல்படுறாங்க. அவரோட கிரெடென்ஷியல் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். அடுத்தது சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி பிஸ்மில்லா நகரில் விஷவாயு தாக்கி 2 பலி. கழிவுநீர் தொட்டி கட்டுவதற்காக குழி தோண்டி கொண்டிருந்த போது நேர்ந்த சோகம். இளைஞரை தாக்கிய வழக்கில் பாடகர் மனோவின் மகன்கள் 2 பேருக்கு நிபந்தனை முன்ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. 30 நாள்கள் வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் கையெழுத்திட வேண்டும் என்று நிபந்தனை. மதுரையில் பவுடர் பால் குடித்த 2 மாத குழந்தை மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழப்பு. தல்லாகுளம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை. சேலம் மாவட்டம் சங்ககிரியில் பெயிண்ட் கடை உரிமையாளர் வீட்டில் 50 சவரன் தங்க நகைகள் உள்ளிட்டவை கொள்ளை. சிசிடிவி ஹார்டு டிஸ்கையும் திருடிச் சென்ற மர்ம நபர்களுக்கு போலீசார் வலைவீச்சு. கரூரில் தனியார் நிதி நிறுவன ஊழியர் தூக்கிட்டு தற்கொலை. கையாடல் செய்ததாக தாக்கப்பட்டதால் மனமுடைந்து தற்கொலை என உறவினர்கள் புகார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் பிரபல தனியார் பிரியாணி கடைக்கு சீல் வைத்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள். கெட்டுப்போன சிக்கன் இருந்தது கண்டறியப்பட்டதால் நடவடிக்கை. எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக நெடுந்தீவு அருகே தமிழ்நாட்டை சேர்ந்த 37 மீனவர்கள் கைது. காங்கேசன் துறைமுகம் நீதிமன்றத்திற்கு அழைத்துச் சென்ற இலங்கை கடற்படையினர். விலங்கின் கொழுப்பு கலந்த நெய்யில் லட்டு தயாரித்ததால் மிகப்பெரிய பாவமும் தோஷமும் ஏற்பட்டதாக அர்ச்சகர்கள் குற்றச்சாட்டு. கோவிலை சுத்தம் செய்து குடமுழுக்கு நடத்தி தோஷத்தை போக்க நிர்வாகம் ஆலோசனை. குஜராத் மாநிலம் சூரத்தில் ரயில்வே தண்டவாள போல்டுகளை கலற்றிய மர்ம நபர்கள். திருவள்ளூரை தொடர்ந்து குஜராத்திலும் ரயிலை கவிழ்க்க சதியா என போலீஸ் விசாரணை. இந்திய விமானப்படை தலைமை தளபதியாக ஏர் மார்ஷல் அமர்பிரீத் சிங் நியமனம். தற்போதைய விமானப்படை தளபதி விக்ரம் ராம் சௌத்ரி ஓய்வு பெற உள்ள நிலையில் அறிவிப்பு. முதல் டெஸ்டின் மூன்றாம் நாள் ஆட்ட நேர முடிவில் வங்கதேச அணி 4 விக்கெட்டுகளை இழந்து 158 ரன்கள் சேர்ப்பு. வானிலை மற்றும் போதிய வெளிச்சம் இல்லாததால் 3ஆம் நாள் ஆட்டம் முன்கூட்டியே முடிக்கப்பட்டது. வங்கதேசத்திற்கு எதிரான முதல் டெஸ்டில் சதம் விளாசிய ரிஷப் பந்த், சுப்மன் கில். டெஸ்ட் போட்டியில் 6வது சதம் விளாசிய தோனியின் சாதனை சமன் செய்தார் பந்த்.
விவாகரத்து குறித்து 2 முறை நோட்டீஸ் அனுப்பியும் தமக்கு தெரியாது என ஆர்த்தி கூறுவது அதிர்ச்சியாக உள்ளது. தன்னை இன்னொரு பெண்ணுடன் இணைத்து பேசுவது தவறானது என்றும் ஜெயம் ரவி பதிலடி. அது ஏதாவது பேர்லாம் சொல்லி ஏதோ பண்ணுறாங்க, அப்படி பண்ணாதீங்க. பர்சனல் லைஃபாக இருக்க விடுங்க. கெனிஷான்லாம் வந்துட்டு 600 ஸ்டேஜ் ஷோ பாடினவங்க, அவங்கெல்லாம் தனியாக நின்று வந்தவங்க, பல உயிரை காப்பாற்றின ஒரு ஹீலர். அவங்க ஒரு லைசன்ஸ் சைக்காலஜிஸ்ட். அவங்களெல்லாம் அப்படிலாம் இழுக்காதீங்க. நானும் அவங்களும் ஒரு ஃப்யூச்சரில் ஒரு ஹீலிங் சென்டர் ஆரம்பிக்கணுன்றதான் எங்களுடைய நோக்கம். பல பேருக்கு உதவணுன்றது தான். அதை கெடுக்காதீங்க, அதை யாரும் கெடுக்கவும் முடியாது. தேவையில்லாமல் எல்லாத்தையும் இழுக்காதீங்க. தேங்க்யூ. மணிரத்னம் இயக்கத்தில் கமல்ஹாசன், சிலம்பரசன் உள்ளிட்டோர் நடிக்கும் தக் லைஃப் படத்தின் படப்பிடிப்பு நிறைவு. புகைப்படத்தை பகிர்ந்து இயக்குனர் சுதா கொங்கரா தகவல்.